Hi, hello, welcome to my channel. நம்ம இன்னைக்கு empty Dettol bottle யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு Dettol bottle எடுத்து வச்சிருக்கிறேன், கட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன், ஃபோம் சீட் எடுத்து வச்சிருக்கிறேன், ஃபெவி பாண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க புதுசா என் வீடியோ பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாட்டிலை கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. ஃபோம் சீட் இப்படி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபோம் சீட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபோம் சீட்டு ஒட்ட வச்சாச்சு. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன், கீழே பார்டருக்கு கொடுத்துக்கலாம். இங்க ஒரு பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் கொடுத்துறேன். ஒரு கிளாஸ் ஒன்று ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி பேனா பென்சில் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டெட்டால் பாட்டில் கோம் ஹோல்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுனால லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு. பாருங்க, ஃப்ளவர் வாசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம. ஓகே, இப்போ கட் பண்ணி வச்ச இந்த பீஸையும் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். கீழே இந்த சைஸுக்கு ஃபோம் சீட் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இது ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி இது ஒட்டியாச்சு. இப்போ இந்த மூடியில் ரப்பர் பேண்டு போட்டுக்கிறேன். ஒரு கிளாஸ் ஒன்று ஒட்ட வச்சுக்கிறேன், காமிக்கிறேன். சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த ஒர்க்குக்கு தேவையான பீட்ஸ் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியாஸ் ரெண்டுமே பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.